மந்திரி சாரோட பர்த்டே. மந்திரிக்கு இப்ப ஏன் கைப்பிடிக்குள்ள இவரை திருப்பி அனுப்புனா மிர்ச்சி நகர்ல இருக்க மொத்த பணமும் என் கைக்கு வரணும். இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு வேண்டாம், நீ கடத்திக்கோ. இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய வேலை இருக்குப்பா. ஊரை காக்கும் வீரன் இவன், இவன் பெயர்தான் லிட்டில் சிங்கம். என்னாச்சுப்பா தம்பி? மந்திரி சார் எங்க நாட்டுடைய உயிர். அவரை நீ தூக்கிட்டு போனா உன்னை நான் சும்மா விட்டுருவேனாடா மண்டையா? லிட்டில் சிங்கம், தேங்க்யூ தேங்க்யூ. என் பர்த்டே அதுவுமா என்ன காப்பாத்திட்ட, ரொம்ப நன்றி. அதுவும் 60th பர்த்டேப்பா, அதாவது 68வது பிறந்த நாள்பா எனக்கு இது. தேங்க்யூ தேங்க்யூ. நல்ல வேளை என்ன காப்பாத்தின லிட்டில் சிங்கம். ஒருவேளை நீ எனக்காக ஒரு ஆடம்பரமான பர்த்டே பார்ட்டி ஏற்பாடு பண்ணியிருந்தேன்னா, அப்ப இந்த தாடி தாமு மட்டும் என்ன கிட்னாப் பண்ணிருந்தான்னா, அப்ப அந்த பர்த்டே பார்ட்டிக்கு நான் எப்படி வந்திருக்க முடியும் சொல்லுங்க? பார்ட்டியா? இப்ப தாக்கு தமாக்காவ ஜெயிலுக்கு கூட்டிட்டு போகணும். இல்ல இல்ல, நான் பார்ட்டி வச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமேன்னு சொல்ல வந்தேன், அவ்வளவுதான். ஆமா ஆமா. அட என்னடா இது, நான் உளறேன். நாம ஏதாவது ஒரு பார்ட்டியை ஏற்பாடு பண்ணிருப்போம்னு மந்திரி சார் நினைச்சிருப்பாரு போல இருக்கு. இங்க பாருங்க, மந்திரி சார் சொன்னபடியே பார்ட்டி கண்டிப்பா நடந்தே ஆகணும். கராட்டே, லட்டு அப்புறம் பப்ளி கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடு. மந்திரி சாருக்கு எப்படிப்பட்ட பார்ட்டி தரணும்னா வாழ்நாள் முழுக்காத அவர் மறக்க கூடாது. மந்திரி சாரோட இந்த பிறந்த நாளுக்காக நான் ஒரு சிறப்பான ஐடியாவை வச்சிருக்கேன் நண்பர்களே. அப்புறம் அந்த ஐடியாவை செயல்படுத்த நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். என்னங்க பர்த்டே பார்ட்டிக்கு எதுக்கு இவ்ளோ யோசிக்கணும்? பலூன்ஸ் கட்டலாம், கேக்ஸ் வெட்டலாம், மந்திரி சார கூப்பிடலாம். சார் கேக் கட் பண்ணும்போது எல்லாரும் ஹாப்பி பர்த்டே சாங் பாடலாம். செலிப்ரேஷன் முடிஞ்சது. கரெக்டா சொன்னாங்க காவ்யா மேடம். என் அத்தை என்னுடைய பர்த்டேவை எப்படி கொண்டாடுனாங்க தெரியுமா? சும்மா லட்டிய சுத்தி. இல்ல, இது மந்திரி சாரோட 68th பர்த்டே. அதுக்காக நம்ம ரொம்ப ஸ்பெஷலா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும். லிட்டில் சிங்கம், நான் சொல்ற ஐடியா சமோசா மாதிரி சும்மா சுட சுட இருக்கும். கேக்குறீங்களா? நம்ம லிட்டில் சிங்கம் மந்திரி சார கூட்டுக்கிட்டு பறக்கிற ஆடு மேல உட்கார வச்சு ஒரு மாய உலகத்துக்கு கூட்டிட்டு போவாரு. அப்புறம் லிட்டில் சிங்கம் மந்திரி சாருக்கு ஒரு ஜாக்கெட்ட கொடுப்பாரு. அந்த ஜாக்கெட் முழுக்க ஜிலேபி டிசைன் எல்லாம் போட்டிருக்கும். அப்புறம் மந்திரி சார் நம்ம கிட்ட வந்ததும் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கை தட்டலாம். அப்புறம் அங்க ஒரு ஏலியன் ஷிப் வரும். அதுக்குள்ள இருந்து ஏலியன் வெளியே வரும். அந்த ஏலியன் நம்ம மந்திரி சாருக்கு பரிசா சோம்பப்படி கொண்டு வரும். எப்படி ஐடியா? ஏலியனா? ஒருவேளை வில்லன் ஏலியன் யாராவது வந்துட்டா? அதான் லிட்டில் சிங்கம் இருக்காருல்ல, அவர் அதை டிஷும் டிஷும்னு அடிச்சு தூக்கிடுவாரு. இது மூஞ்சில எல்லாம் ஒட்டிக்குச்சு. இந்தப்பா லட்டு, நீ எக்கச்சக்கமா கார்ட்டூன் படம்லாம் பாப்ப போல இருக்கே. இந்த ஏலியன் கதெல்லாம் ஒத்து வராதுப்பா. அது சரி, பறக்கிற குதிரையை எங்க படிப்ப? லட்டு, உன் ஐடியாலாம் சூப்பரா இருக்கு. ஆனா அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் தான் நம்ம கிட்ட இல்லவே இல்ல. இரு, நான் வேற ஏதாவது யோசிக்கிறேன். மந்திரி சாருக்கு இங்க நடந்த விஷயம் எதுவும் தெரியக்கூடாது. தெரிஞ்சா பார்ட்டியே வீணா போயிடும். பார்ட்டிக்கு எல்லாம் ரெடியா இருக்கா?
நான் என்ன சொல்ல வந்தேன்னா எல்லாரும் பிஸியா இருப்பீங்க, அதனால என் பர்த்டேக்கு நானே ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். பார்ட்டி எல்லாம் இருந்துச்சுன்னா முன்னாடியே கேக் எல்லாம் வந்திருக்கணும் இல்லையா? கேக் எல்லாம் வாங்கிட்டு வரலையா? என்னப்பா இது, பார்ட்டிக்கு டெக்கரேஷன் கூட எதுவும் பண்ணலையே. லிட்டில் சிங்கம் பார்ட்டிக்கான ஏற்பாட்டை எதுவும் பண்ணலன்னு நினைக்கிறேன். தம்பி, இன்னைக்கு என்னோட ஹாப்பி பர்த்டே. நீ ஏதாவது பார்ட்டி ரெடி பண்ணி வச்சிருக்கியா? சொல்லுப்பா. இன்னைக்கு என்னோட பர்த்டே பார்ட்டி இங்க நடக்க போகுது. இதுல நான் இல்லன்னா பார்ட்டி எப்படிப்பா நடக்கும்? அதுக்காகத்தான் நான் உங்ககிட்ட முதல்லயே கேட்டுக்கிட்டேன். அட என்னடா இது, நான் உளறேன். மந்திரி சார் திரும்பவும் இங்க வருவாரு. எதுக்காக அவர் இங்க வராருன்னா, நம்ம அவருக்காக பார்ட்டி ஏதாவது அரேஞ்ச் பண்றோமா இல்லையான்னு பாக்குறதுக்காக தான். நம்ம வேணா ஒண்ணு பண்ணலாம், பார்க்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டு பிளான் பண்ணலாம் வாங்க. இங்க நம்ம அமைதியா யோசிக்கலாம் பார்ட்டியை எப்படி பண்ணலான்னு. சிக்கி இங்க பாரு, மந்திரி சார் வந்தாருன்னா கொஞ்சம் சொல்றியா? சார் முதல்ல என் ஐடியாவை கேளுங்க சார். ஏன்னா என் ஐடியாவை யாராலையும் அடிச்சுக்க முடியாது சார். எல்லா கிரிமினல்ஸையும் மந்திரிக்காக சும்மா ஆட்டம் போட வைக்கலாமா? அத்தனை பேர் ஆடுனா ஆட்டம் காட்டிடும். என்னங்க இது, இவ்ளோ கிரிமினல்ஸா சேர்ந்து இருக்காங்க. பிரச்சனை வராம இருந்தா சரி. ஐயா, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. பிரியா விடுங்க மேடம், பிரியா விடுங்க. தோ நம்ம சிங்கம் இருக்காருல்ல, அவரு சும்மா கட 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 கடன்னு ஸ்பின் பண்ணி ஒரு சமர்சால்ட் போட்டு செவுத்துல காலை வச்சு எகிரி குச்சி ஓங்கி அடிச்சா 9 டன் வெயிட்டான கிரிமினல்ஸ பொளந்துருவாரு. அதுக்குள்ள மந்திரி சட்னி ஆயிடுவாரு. Not so funny. என்னது, லிட்டில் சிங்கத்தை எங்கேயும் காணுமே. ஏதாவது முக்கியமான கேஸ்னு சொல்லி வெளியே போயிட்டாப்லையா என்ன? இன்னைக்கு என்னோட பர்த்டே ஆச்சே. இன்னைக்கு யாரும் எனக்கு பார்ட்டி வைக்க மாட்டாங்க போல் இருக்கு. மந்திரி சார் என் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்காரு. அவருக்காகவே நான் ஏதாவது ஸ்பெஷலா யோசிச்சே ஆகணும் போல இருக்கு. சிக்கி என்ன சொல்றானா, நம்ம 10 அடி உயரமா இருக்க வாழைப்பழமும் 10 அடிக்கு கேக்கும் ரெடி பண்ணணும்ன்றான். அந்த மாதிரி பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல சிக்கி. என்னோட ஐடியா தான் இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆகும். எல்லாம் ரெடியா இருக்க, ஒரு ஏலியன் மட்டும் வேணும். சோம் பப்படி கூட நானே எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த ஏலியன் வில்லன் ஆயிடும். நோ 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 நோ, என் ஐடியா தான் சூப்பரா இருக்கும் சார். இவங்க கிட்ட எடுத்து சொல்லுங்க சார், என் ஐடியா தான் சூப்பர். ஏன் அடடா, இவங்க வேற என்ன யோசிக்க விடுங்க. ஏன் ஐடியா தான் சூப்பர். சூப்பர் சூப்பர். எஸ் நண்பர்களே, கிளாஸ்லயும் நீங்க தான் இப்படி சத்தம் போடுவீங்களா? டீச்சர் வந்தா என்ன பண்ணுவாங்க? சைலன்ஸ். பின் டிராப் சைலண்டா இருக்கணும். கிடைச்சிருச்சு. மந்திரி சாருக்காக பெர்ஃபெக்ட் பார்ட்டி ஐடியா. சீக்கிரம் எல்லாரும் ஒண்ணு கொடுங்க, டைம் ஆயிடுச்சு. பண்றதுக்கு டைம் தேவை. அடேங்கப்பா, சொன்னதை விட பிரம்மாண்டமா பண்ணிருக்கீங்க. காவியா, மந்திரி சாரோட சூப்பர் டூப்பர் பர்த்டே பார்ட்டிக்கு அவரை இன்வைட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். காவியா மந்திரி சார ஏதோ ஒரு அர்ஜென்ட்டான வேலைக்கு போகணும் வாங்கன்னு கூட்டிட்டு வருவா. அப்பதான் மந்திரி சார் என்ட்ரி கொடுப்பாரு. எல்லாரும் சர்ப்ரைஸ்னு கத்தணும், சரியா? மந்திரி சார் அப்படியே சூப்பர் ஸ்டார் மாதிரியே நடந்து வருவாரு. அப்ப சும்மா வெடி வெடிச்சு அவரை கெத்தா வரவேற்கணும். அப்ப அவரோட கேக்க அவரையே வெட்ட வைக்கணும். அப்ப சிக்கி ஒரு வெடிய போட்டு அவரை சந்தோஷப்படுத்துமா. எப்படி இருக்கேன் பிளானு? சார் உங்க பிளானுக்கு என்ன சார், அடிச்சு தூள் கலப்புங்க. மந்திரி சார் ஒரு நிமிஷம், நாம தப்பான இடத்துக்கு வந்துட்டோம். சர்ப்ரைஸ்! ஹேப்பி பர்த்டே மந்திரி சார்.
என்னோட பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பார்ட்டியா? லிட்டில் சிங்கம், எனக்கு சர்ப்ரைஸ் பார்ட்டினா ரொம்ப பிடிக்கும்னு நீ எப்படி இவ்வளவு தெளிவா கண்டுபிடிச்ச? நீ பெரிய ஆள் தாப்பா. என்னப்பா மூக்கு உடைச்சிருக்க? அட இல்ல மந்திரி சார், சும்மா நான் உங்ககிட்ட காட்டதான் வந்தேன். உங்களுக்கு ஒண்ணுனா நான் என்னோட உயிரை கூட கொடுப்பேன். இப்ப எப்படி சரி பண்றேன்னு பாருங்க. போதுமா? இப்படி சந்தோஷப்படுத்துறீங்களே லிட்டில் சிங்கம். ஆமா, உன்னோட முகத்துல என்ன ஏதோ மேப்பெல்லாம் இருக்கு? அது வந்து இதெல்லாம் உங்களை குஷிப்படுத்துறதுக்காக செஞ்சது சார். ஸ்டார்ட் த மியூசிக். இந்த மாதிரி பர்த்டேவை நான் இதுவரைக்கும் கொண்டாடினதே இல்ல. மந்திரி சார், இன்னைக்கு பார்ட்டியில உங்களை நல்லா சந்தோஷமா வச்சுப்பேன். இது என்னுடைய வாக்கு சார். சக்கரம் இல்லனா ஜிலேபி பண்ண முடியாது. சக்கரம் இல்லனா ஜிலேபி பண்ண முடியாது. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்லனா இந்த மாதிரி பார்ட்டியையும் பண்ண முடியாது. சக்கர மேல என்ன அக்கறை?